ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அஞ்சலி அப்படிங்கிற ஒரு பொண்ணோட ஒரு லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் லைஃப் ஸ்டோரி ரெண்டையுமே சேர்த்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பத்திரிக்கையாளர், அதுக்கப்புறம் ஆராய்ச்சியாளர், அந்த ரெண்டு வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோட லைஃப்பை தானே தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஆசை. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக குறிப்பாக கல்யாணம் பண்ணதுக்கு சுத்தமாக விருப்பம் கிடையாது. அவங்க வந்து ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் யார் கூட இருக்கணும் அப்படிங்கிறத தான் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொண்ணு. ஸோ அதனால் அவங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வெளியே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இவங்க வந்து ஆராய்ச்சியில் சொல்லியிருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஆராய்ச்சி விஷயமா இவங்க வந்து இமயமலை பக்கத்தில் இருக்க சிம்லா அப்படிங்கிற பகுதிக்கு வந்து இவங்க வந்து போகிறாங்க. இவங்க கூட வேலை பார்க்குறவர் பார்த்திங்கன்னா சித்தார்த்து. ஸோ அவங்க கூட தான் இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. இன்னொன்று அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. இன்னொன்று அப்போ அவங்க நல்லா தெளிவாக தெரியும், இவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நம்ம வந்து இவரை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் தெளிவாக இருக்காங்க. அது மட்டும் தெளிவாக இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணோட லைஃப் ஸ்டைல் வந்து எப்படி மாறி போய்கிட்டே இருக்குது, லைஃப் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ அவங்கள மீட் பண்ண போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த டெல்லி கேஸ், இந்த ரேப் கேஸ் வந்து ரொம்ப இந்தியா ஃபுல்லாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கேஸ் டைமில் பார்த்து ஆக்சுவலி ஒரு கட்டுக்கதை தான். இந்த மீன் டைம் கேள் அப்படிங்கிற ஒரு புக்கிலேருந்து எடுத்து நான் வந்து இப்படி படித்து பேசிகிட்டு இருக்கேன் அவங்ககிட்ட. அவங்க தான் இது பார்த்திங்கன்னா அப்போ வந்து ஒரு அரசியல்வாதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து எதுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கணும், ரேப் பண்ணதுக்கு அனுமதிச்சிருந்தா அந்த பொண்ணு வந்து உயிரோட இருந்துக்கலாம் அட்லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு அவர் ட்வீட் பண்ணிட்டார். ட்வீட் பண்ண உடனே இவங்க வந்து இவங்களுக்கு பயங்கர எல்லாருக்குமே அந்த இணையதள வாசிகள் ரொம்ப எல்லாருமே டென்ஷன் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களும் அந்த ட்வீட் பண்ணதுக்காக ரெடி பண்ணி இந்த டைப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கரெக்டாக போடுறதுக்கு போகிறாங்க. நெட் இல்லை. ஏன்னா ரீசன்னா அவங்க ஃப்ரெண்டு ஊர் வந்து ஒரு சின்ன கிராமம், அது வந்து மும்பை கிடையாது. அவங்க வந்து மும்பையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பட் அவங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு சின்ன கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து சொப்னா அவங்க பேர். அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. திருமணமாகி குழந்தைங்க இருந்துச்சு. ஓகேவா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, நீ வந்து எதுக்கும் ஒரு வாட்டி இன்னொரு வாட்டி அதை செக் பண்ணி ஏதாவது தப்பு தான் திருத்திட்டு போடு அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் கில்லிங்ஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி போட்டிருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கான்ட்ராக்ட் கில்லிங்ஸ் அப்படின்னா திருமணம் முடிஞ்சு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரதட்சணை கொடுமை அந்த வயசில் சூசைட் பண்ணி இறக்குறாங்கல்ல. ஸோ இதுதான் கான்ட்ராக்ட் கில்லிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க போட்டு, ஏன்னா இது என்ன ரீசனாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது. கல்யாணம் பண்ணுறாங்க, யாருன்னே தெரியாமல் கல்யாணம் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் உலகம் நினச்சிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா வரதட்சணை கொடுமை, அந்த கொடுமை, இந்த கொடுமைன்ட்டு ஃபேமிலியெல்லாம் வந்து கொலை கூட பண்ணிடுறாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த கல்யாணம் வந்து ரொம்ப வெறுப்பு ஆல்ரெடி அஞ்சலிக்கு. ஸோ அந்த கான்ட்ராக்ட் கில்லிங்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க ஃப்ரெண்ட் அப்படி சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நான் வந்து மும்பைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நீ இப்போ தான் வந்து அதுக்குள்ளே மும்பைக்கு போகணும்னு சொல்கிறேன், என்ன ரீசன் கேட்டால் இல்லை நெட்வொர்க் எதுவுமே கிடைக்கல சரியா அப்படின்ட்டு இவங்க பேசுகிறாங்க. உடனே ஓகே அப்படின்ட்டு சொப்னா வந்து ஓகே நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக விட்டுட்டாங்க. என்ன ரீசனாக இவங்க வந்து சித்தார்த் அப்படிங்கிற ஒரு பையனை வந்து டேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் சொப்னாக்கு. தெரிஞ்சதுனால கண்டிப்பாக அவங்கள பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது இவங்களாம் வந்து நினச்சிக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. நம்ம சொப்னாவோட வந்து பையன் வந்து வெளியே விளாட போகிறதுக்காண்டி நம்ம வெளியே போயிட்டு வரோம் அப்படிங்கும்போது அவங்க வந்து சொப்னா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜாக்கெட் போட்டு வெளியே குளிருவோம் அப்படிங்கிறாங்க. இந்த டைம் பார்த்திங்கன்னா அஞ்சலி வந்துட்டு பார்க்குறான். அஞ்சலியை பார்த்தவொடனே ஹக் பண்ணிட்டு ஒரு கிஸ் பண்ணோன்னே அஞ்சலிக்கு வந்து ரொம்ப ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆயிடுச்சு. ரீசன்னா சித்தார்த்துக்கு ஆல்ரெடி மேரேஜ் முடிஞ்சிருச்சு, அவங்களும் குழந்தை இருக்குது. ஸோ அதை நினச்சிட்டு கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சொப்னா வந்து பேசுகிறாங்க, என்னோடய மேரேஜ் லைஃப் சரியாக செட் ஆகலை, என் பையன் வந்து அப்பா இருந்தால் கரெக்டான முடிவு எடுத்து அவன் வாழ்க்கைக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், அது இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறது இவங்க பேசுகிறாங்க. பேசின உடனே அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ சித்தார்த்தோட குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி, நம்ம லைஃப்பில் இருந்தால் என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு கொஞ்சமாக சரி ஓகே இதுலேருந்து கொஞ்சம் நேரம் வெளியே வரலாம் அப்படின்ட்டு ஒரு டீ குடிச்சிட்டு அப்படி வெளியே ஜன்னலை பார்த்து உட்காந்துருக்கும் போது சொப்னா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன திடீர்னு இவ்வளோ அவசரமாக கிளம்புற அப்படின்னு கேட்கும்போது, அதில் அங்கே ஒரு மீட்டிங் இருக்குது எனக்கு மும்பையில் அப்படிங்கிறாங்க. சித்தார்த்தும் மீட்டிங்க்கு வரான், நான் வந்து அங்கே மீட் பண்ணணும், அவனை டேட் பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க. பேசினோடனே சரி ஓகே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே 2 நாள் ஹக் பண்ணிட்டு சரி இப்போ பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பிட்டு ட்ரெயினில் ஏறிட்டாங்க. பட் இறங்கிட்டாங்களா இல்லையா, ட்ரெயினில் இறங்கி சித்தார்த்தை மீட் பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்ட் 2ல் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இன்னொன்று வந்து நம்ம அஞ்சலி வந்து அங்கே போய் சேர்ந்து சித்தார்த்தை பார்த்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்துக்கலாம்.